ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரெஸ் கோடு பற்றி தான். ரீசெண்டாக ஒரு ஆங்கரை ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கும்போது வா வாட்டர் அதிகமாக குடிங்க இந்த சம்மரில் அப்படின்னு பப்ளிக்கில் சொல்லும்போது அங்கே இருக்க ரிப்போர்ட்டர் ஒன்று, அப்போ நீங்கள் இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸு தான் காட்டன் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த லேடி போட்டிருந்த ட்ரெஸ் வந்துச்சு சீவ்லெஸ்ல saree கட்டியிருந்தாங்க. சீவ்லெஸ் ப்ளவுஸ் ப்ளஸ் saree கட்டியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் சந்திச்சிருப்போம். இப்படி ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றோம்னு நமக்கும் தெரியாது. நம்மளும் யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஐயோ! இது அப்படிங்கிற அந்த பிரச்சனைய நமக்கு ஹேண்டில் பண்ண கூட தெரியாது. வீட்டுக்குள்ளேயும் சரி, வெளியும் சரி நெறைய பேரு இதனை போல தான் நம்மளையும் கேட்டிருப்பாங்க. எளிதாக இத நம்மளால கடந்து போக முடியாது. மனசு ரொம்ப வலிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுரும். ஆடை என்பது ஆதி காலத்துல எதுவுமே கிடையாது. ஆதி காலத்துல மனிதன் ஆடை இல்லாம தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா நாகரிகம் வளர வளர ஆடை அணிந்தாங்க. இப்பவும் பழங்குடி மக்கள்ல ஆடை யாருமே அங்க அணிவதில்ல. ஆனாலும் அந்த சமுதாயத்துல எந்த ஒரு தவறான எதுவும் நடக்கிறது இல்ல. ஆனா இந்த சமுதாயத்துல தான் பெண்களுக்கு நெறைய நெறைய அநீதி ஏற்படுது. ஆனா நாம இன்னும் அத அரைகுறை ஆடை அணிவதனால தான் பாலியல் வன்முறை ரொம்ப நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். முற்றிலும் முரணான கருத்து இந்த கருத்து தான். பெண்களுடைய ஆடையானது ஆண்களுடைய கண்ணை உறுத்தாம இருக்கணும். மாடலா ட்ரெஸ் பண்ணினாலும் எக்ஸ்போஷன் இல்லாம இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு சங்கடத்த குடுக்காம இருக்கணும். அதே மீறி வக்கிரம் புடிச்சு பார்க்குறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. நாம நம்ம மேல தப்பு இல்லாம நடந்துக்கணும் அவ்வளோதான். நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸு தான் எப்பவுமே சூப்பர். ஆனாலும் நம்ம சௌகரியமான சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ட்ரெஸ் பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. சாரிலயும் சரி கவர்ச்சி காட்டுற பெண்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஆடையில நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனா அந்த ஆடையில நமக்கு கம்ஃபர்டபுள் இருக்கணும். நம்முடைய கவனம் முழுவதும் வெளிய போகும்போது நம்முடைய கவனம் முழுவதும் அந்த ஆடை மேலே இருந்துச்சு அப்படின்னா, அத அட்ஜஸ்ட் பண்றதுலே இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆடை நம்மளுக்கு சௌகரியமானதே இல்ல அப்படின்னு அர்த்தம். நம்முடைய பாட்டிகள் எல்லாம் ப்ளவுஸ் போடாம தான் சாரி கட்டுவாங்க. ஆனா அப்போலாம் நடைபெறாத இந்த வன்முறைகள், இந்த தவறுகள் இப்ப இது அதிகரிச்சுட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அக்கால பெண்கள் ப்ளவுஸ் போடாம இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ரொம்ப வெளியில வேலைக்குன்னு போறது கிடையாது. ஆனா இப்போ உள்ள பெண்கள் வேலைக்குன்னு வெளியில வராங்க. படிக்கிறதுக்காக வெளிய வராங்க. அதனால பார்க்குற பெண்களுக்கு ஆண்களோட கண்கள் தான் மாறியுள்ளதுன்னு நான் சொல்வேன். அதெல்லாம் பெண்கள் கவனிக்க தேவை கிடையாது. ஆண்கள் இப்படி பார்க்குறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அத போய் அவங்களோட கண்ண போய் நீங்க இத என்னோட தப்பா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அத அவங்க கேட்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம கூடவே இருந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிறவங்க நம்மள காயப்படுத்தும்போது, அதுல வெளியில இருக்கவங்க நம்மள காயப்படுத்துறதுக்கு நம்ம வருத்தப்பட அவசியமே கிடையாது. நம்ம வெளியில போகும்போது நாமே கண்ணாடிய பார்த்துக்கிட்டு செல்லணும். அதுல எது தப்பான ட்ரெஸ் எதுவும் போட்டிருக்கோமான்ட்டு. பெண்ணே! உன்னை மதிப்பவர்களுக்கு மலரா இரு. மிதிப்பவர்களுக்கு முள்ளா இரு. நன்றி.